கோவில்பட்டி பகுதியில் இயங்கி வரும் தனியார் மினி பேருந்துகள் மற்றும் தனியார் பேருந்துகளில் எவ்வித முன்னறிவிப்புமின்றி திடீர் கட்டண உயர்வு, பெட்ரோல் டீசல் விலை உயர்வு மற்றும் பராமரிப்பு செலவு ஆகியவற்றை காரணம் காட்டி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பகுதியில் இயக்கப்படும் சில தனியார் பேருந்துகள் மற்றும் சில தனியார் மினி பேருந்துகளில் எவ்வித முன் அறிவிப்பு இன்றி பேருந்து கட்டணங்களை திடீரென உயர்த்தப்பட்டுள்ளதால் பயணிகள் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். கோவில்பட்டி நகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு செல்லும் தனியார் மினி பேருந்துகளில் ரூபாய் 2 முதல் 3 ரூபாய் வரை கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. அதிகபட்ச கட்டணமாக ரூபாய் 10 வசூலிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது அதிகபட்ச கட்டணமாக ரூபாய் 13 வரை வசூலிக்கப்படுகிறது. அதேபோன்று விளாத்திக்குளம், ஜமீன் தேவர்குளம் பகுதிகளுக்கு செல்லும் தனியார் பேருந்துகளில் ரூபாய் 3 முதல் 5 ரூபாய் வரை கட்டணம் திடீரென உயர்த்தப்பட்டுள்ளது. கோவில்பட்டியிலிருந்து ஜமீன் தேவர்குளம் செல்வதற்கு ரூபாய் 13 கட்டணமாக வசூலிக்கப்பட்டு வந்த நிலையில் இன்று முதல் ரூபாய் 16 வசூலிக்கப்படுகிறது. இதேபோன்று கோவில்பட்டியிலிருந்து விளாத்திக்குளம் செல்வதற்கு ரூபாய் 25 வசூலிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது ரூபாய் 30 வசூலிக்கப்படுகிறது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வு ஒருபுறம் அதிகரித்து வரும் நிலையில் தனியார் மினி பேருந்து மற்றும் தனியார் பேருந்துகளில் திடீரென கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது பொதுமக்களுக்கு மேலும் சிரமத்தை ஏற்படுத்தும் நிலை உருவாகியுள்ளது. இதுகுறித்து தனியார் பேருந்து உரிமையாளர்கள் தரப்பில் விசாரித்த போது ஒரு பேருந்துக்கு நாளொன்றுக்கு சராசரியாக டீசல் செலவு 13,500 ரூபாய், சுங்கச்சாவடி செலவு 1,400 ரூபாய், ஓட்டுநர் மற்றும் நடத்துனரின் படி மற்றும் சம்பள வகையில் 2,500 ரூபாய் என மொத்தம் 17,500 ரூபாய் தினமும் செலவாகிறது. இதில் ஒரு நாள் கலெக்ஷன் என்பது சுமார் 20,500 ரூபாய் வரை கிடைக்கும். ஒரு பேருந்துக்கு 6 நாட்களுக்கு ஒரு முறை அதன் 6 டயர்களையும் கலற்றி பவுடர் அடித்து மாற்றி மாட்ட வேண்டும். அதற்கு 1,800 ரூபாய் வரை செலவாகும். மேலும் 40 நாட்களுக்கு ஒரு முறை புதிய டயர் மாற்ற வேண்டும். அரசுக்கு வரியும் கட்ட வேண்டும். கடந்த 10 நாட்களில் 10 ரூபாய் 50 பைசா வரை டீசல் விலை உயர்ந்துள்ளது. ஆனால் 10 ஆண்டு காலமாக டிக்கெட் விலை உயரவில்லை. தற்போது 1 கிலோமீட்டருக்கு 5 பைசா வரையே கட்டணத்தை உயர்த்தியுள்ளோம். அதையும் நாங்கள் கொண்டு செல்வதற்கு கிடையாது. உயர்த்தப்பட்ட கட்டணம் அனைத்துமே பெட்ரோல் பங்குக்கு தான் செல்கிறது. ஒரு பேருந்து நிறுவனம் நடத்துவது என்பது தற்போது அவ்வளவு எளிது கிடையாது. கணக்கை கூட்டி கழித்து பார்த்தால் எங்களுக்கு வெறும் பேப்பர் மட்டுமே மிச்சமாக உள்ளது. மேலும் பேருந்துகளின் பராமரிப்பு செலவுகள், உதிரி பாகங்களின் விலை உயர்வு மற்றும் ஊழியர்களின் சம்பள செலவுகள் அதிகரித்துள்ளதாலும் கட்டண உயர்வு அவசியமானதாக உள்ளது என தெரிவித்துள்ளனர். மேலும் பயணிகளுக்கு பாதுகாப்பான மற்றும் தரமான சேவையை தொடர்ந்து வழங்க வேண்டியுள்ள சூழ்நிலையில் தற்போதைய பொருளாதார நிலையை கருத்தில் கொண்டு டிக்கெட் கட்டணத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். இந்த கட்டண உயர்வு பயணிகள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் பொதுமக்கள் நலனை கருத்தில் கொண்டு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. தனியார் பேருந்தில் நஷ்டத்திலேங்கிறதுனால தான் இப்போ கட்டணத்தை கூட்டுறாங்க. இது கவர்மெண்ட்டே பரிசீலனை பண்ணி அவங்களுக்கு ஒரு கட்டண நிர்ணயம் பண்ணால் அந்த குழப்படி வராது. இது பொதுமக்களுக்கு பாதிப்புனா அது கண்டிப்பாக பாதிப்பு தான். ஏன்னா இப்போ காலேஜ் போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்க ரெகுலராக ஒரு போயிட்டு வர்றதுக்கு ஒரு 40 ரூபா 30 ரூபா அந்த மாதிரி எடுத்துகிட்டு வருவாங்க. இது எந்த அறிவிப்பும் இல்லாமல் இருக்கிறதுனால என்னென்னா அவங்களுக்கு இது ஒரு பிரச்சனையாகவே தெரியும். ஏன்னா வீட்டிலேருந்து பணம் எடுத்து வர மாட்டாங்க, திருப்பி போகிறதுக்கு பிரச்சனையாகும். இன்னொன்று ஏழை எளியவங்க ஒரு குறிப்பிட்ட பெண்களுக்கு மட்டும்தான் இலவசம், ஆண்களுக்கு கிடையாது. மாணவர்களுக்கு அந்த பாஸ் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். ஸோ அப்படிங்கும்போது பொதுமக்கள் இது பாதிப்பு தான். இப்போ பொதுவாக பஸ் கட்டணங்கிறது தனிப்பட்ட முறை தனியாராக கூட்டியிருக்காங்க. 5 ரூபாயிலேருந்து 2 ரூபாய் கூட்டியிருக்காங்க. இது என்ன காரணம் என்னன்னு யாருக்குமே தெரியல. மறைமுகமாக எந்த அறிவிப்பு இல்லை, கவர்மெண்ட்லேருந்து எந்த அறிவிப்பு இல்லை, எதுவுமே இல்லை. டீசல் கேட்டால் இப்போ தனியார் உரிமையாளர்கிட்ட கேட்டால் அவங்க பெட்ரோல் கூட்டியிருக்கு, டீசல் கூட்டியிருக்கு, அதனால் கூட்டியிருக்கோம், எங்கள் ஸ்பேர் பர்சனாக கூட வருது அப்படிங்காங்க. இது கவர்மெண்ட் தான் பார்த்து என்னன்னு பார்த்து நடவடிக்கை எடுக்கும். நான் விளாத்திக்குளத்துலேருந்து இங்கே காலேஜுக்காக வர்றேன். இப்போ ரீசெண்டாக ப்ரைவேட் பஸ்ஸுக்கு ப்ரைஸ் கொஞ்சம் கூட்டியிருக்காங்க. அது சில நேரத்தில் நான் பஸ்ஸு அமௌண்ட்டு மட்டும்தான் கரெக்டாக கொண்டு வர மாதிரி சுச்சுவேஷனில் எனக்கு அது பிரச்சனையாக இருக்குது. சேவிங்ஸ் இத்தனை நாள் அந்த பஸ் காசு ஒரு 5 ரூபா மிச்சம் பண்ணேன். இப்போ அது எனக்கு மிச்சம் பண்ணாதனால என் சேவிங்ஸ் இதாகுது. கவர்மெண்ட் இந்த மாதிரி ப்ரைஸ் ஹைக் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி ஒரு தடவை மக்களுக்கு அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு எதிர்பார்க்குறேன். இதை குறைச்சாங்கன்னா இன்னமும் நல்லாயிருக்கும்.